கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய காலை வேளை ஆண்டவரும் உங்களுக்கு புதிய கிருபையை தந்து நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். வாழ்க்கையில் சில வேளைகளில் யாராவது நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நாம் நினைப்பது உண்டு. அப்படி வழிநடத்த நினைக்கும் பொழுது சிலருடைய ஆலோசனை உங்களுக்கு நலமாயிருக்கும், சிலருடைய ஆலோசனை நலம் அல்லாததாயிருக்கும். ஒரு வேத பகுதி அற்புதமாய் சொல்லுகிறது. அதை நான் யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்க விரும்புகிறேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லுகிறார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் வழிநடத்துதல் தேவைப்படும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று எப்படி அறிந்து கொள்வது? வேத புத்தகம் அற்புதமான வழிநடத்துதலை கொடுக்கிற ஒரு புஸ்தகம். நீங்கள் அந்த வேத வசனத்தை அனுதினமும் கிரமமாய் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை அதன் மூலம் அறிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு கூட ஒரு காரியத்தை குறித்து குழம்பி போயிருக்கிறீர்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை, என்ன முடிவெடுப்பது என்றும் புரியவில்லை. ஆனால் மரியாள் சொன்ன அதே வார்த்தை தான், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேதத்தை திறந்த மனதோடு நீங்கள் வழக்கமாய் வாசிக்கிற வேத பகுதியை வாசிக்க துவங்குங்கள். ஆண்டவர் பேசுவார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதுவே ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, இந்த புதிய காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன உம்முடைய ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் குழம்பி போயிருக்கிற இந்த காரியத்திலே அவர்களை தெளிவாய் வழி நடத்த வேண்டும் என்று உம்முடைய அடியால் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குழப்பங்கள் நீங்கட்டும், தெளிவான வழி நடத்துதல் கிடைக்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி மாத்திரம் செய்ய உதவி செய்யுங்க. மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனை அல்ல, மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனை அல்ல, ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஆலோசனை வழி நடக்க உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிருபை கூட இருக்கட்டும். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை உங்களுக்கு அதிசயமான ஆலோசனையாய், ஆச்சரியமான ஆலோசனையாய் இருக்கும். ஆண்டவருடைய வசனத்தில் தேடுங்கள், வழி நடத்துதல் கிடைக்கும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.